விடமுறுக்கு அவல் பொரி அஞ்சரப்பெட்டை குட்டீஸ் கிச்சன்ல சூப்பர்பான வித்தியாசமான ரெசிபிஸ் டெய்லி உங்களுக்கு அஞ்சரப்பெட்டி மூலியமா வந்துட்டு இருக்குங்க. இன்னைக்கும் அதே வரிசையில ஒரு சூப்பர் ரெசிபி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது என்னன்றதை நீங்களே போய் பார்த்துட்டு வாங்க. வெல்கம் டு குட்டீஸ் கிச்சன். இன்னைக்கு ரெசிபி என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? கடலை மாவு தோசை. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்றது நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். உளுத்தம்பருப்பு, எண்ணெய், உப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, கடலை மாவு, அரிசி மாவு, கொத்தமல்லி, வெங்காயம், கடலைப்பருப்பு. சரி, இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இது எப்படி தயார் செய்யணுன்றது நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் கடலை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் உப்பு போட்டு கலந்துக்கணும். தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கலந்துக்கணும். இது கலந்தாச்சு. இந்த உருண்டை உருண்டையா இல்லாம நல்லா கலந்துக்கணும், இல்லைன்னா சாப்பிட முடியாது. இப்போ இது இங்க இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வறுக்கிறது இருக்குது, அதை வதக்கிக்குவோம். இப்போ வதக்கிக்குவோம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகணும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே கொஞ்சம் கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆன உடனே இந்த வெங்காயம், அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு பச்சை மிளகாய் இருக்கு இல்லைங்களா, நறுக்கி வச்சிருக்கோம் பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கலாம். குழந்தைங்க பச்சை மிளகாய் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, அதனால கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம். இந்த மாவு கலக்கும் போது நம்ம எந்த காரமும் சேர்க்கலை, அதனால இதில் பச்சை மிளகாய் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கிக்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இது கரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இதில் வந்து இந்த இன்க்ரீடியன்ஸை போட்டுருணும். நல்லா கலக்கிக்கலாம். இதை கலக்கிக்கிட்டு கருவேப்பிலை இருக்குது இல்லைங்களா, இந்த கருவேப்பிலை நம்ம இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி அரிஞ்சு வச்சிருக்கேன், இது கூட கொஞ்சோண்டு தூவிக்கலாம். இதெல்லாம் இந்த தோசைக்கு ஃப்ளேவர் ஆட் பண்ணோம். நம்ம யூஸ்வலாக நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணுவோம், கொத்தமல்லியில் ஆட் பண்ண மாட்டோம். பட் கொத்தமல்லி குழந்தைங்களுக்கு நல்லது. குழந்தைங்க சாப்பிட்றதுனால நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இதை வந்து நம்ம இப்போ தோசை போட போகிறோம்.
கலந்து வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் வச்சாச்சு. இது கொஞ்சம் ஹீட் ஆன உடனே எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தோசை போட்டுற வேண்டியது. இந்த தோசையை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய். குழந்தைங்களுக்கு நெய் கூட சேர்க்கலாம். நெய் நல்லது உடம்புக்கு எண்ணெயை விட. நம்ம பெரியவங்க எண்ணெய் ஊற்றி சுட்டுக்கலாம். ஓகே, இது இப்போ இந்த பக்கம் ஆயிடுச்சு. இந்த பக்கம் திரும்பி இது ஆயிடுச்சு. ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கடலை மாவு தோசை ரெடி. பார்க்கறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, கடலை மாவு, அரிசி மாவு இது எல்லாமே சேர்ந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப சத்தாகவும் ரொம்ப நல்லாவும் டேஸ்டியாக இருக்கும். சீக்கிரமாகவும் பண்ணலாம். இதை நல்லா ருசியாகவும் இருக்கும். நாளைக்கு வேற ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது சாந்தி.